ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வெஜ்ஜு குருமா. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கேஸ் பற்ற வச்சு அதில் எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெய் சூடாகணும். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டோம். ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதோடு நம்ம என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறோன்னா, பச்சை பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட்டு இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்குறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு காய் நல்லா வேகணும். இப்போது தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம் காயை. இப்போது காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை சேர்த்துடலாம். அதோட பச்சை மிளகா, புதினா, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கசகசா இதை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதில் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு, நான் வேறு எதுவும் சேர்க்கலை. மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த காரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கும்ல தண்ணி, அது வேஸ்ட் ஆக்க வேணாம். அந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துட்டுக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சோண்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். ஏற்கனவே காய்க்கு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன். இது பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்மளோட இதில் இருக்கும். வேறு மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வரட்டும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். இது சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.